கண்டிப்பாக போட்டுடலாம். கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். எல்லாமே குடிசை வீடு தான். பயங்கரனே என்னன்னு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் அண்ணனும் நேற்று சிங்கிளாக வந்தோம். இன்றைக்கி ஒருத்தர் ஆஃபீஸ் போக வேண்டியவரை மண்டையை கழி அவரையும் ரைடுக்கு கூப்பிட்டாச்சு. ஸோ அவரையும் இன்றைக்கி ரைடை கூப்பிட்டு ஒரு டாமினார் ஒரு சுசுக்கி. ஸோ இன்றைக்கி வந்து நான் பில்லியனாக தான் போகிறேன். இந்த ரூமில் அங்கே மேலே தங்கியிருந்தோம். ஓகே, அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ப்ரோ வெளியே இருக்க, வாங்க சீக்கிரம் வாங்க. அடுத்து ரைடு வந்தால் வரப்போகிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக போட்டுடலாம். இருக்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்த வருஷம் பார்த்தா இங்கே பாதி இருக்கு, அங்கே அடுல வாய்ஸ் வருவாங்க. ஓகே ப்ரோ, பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். சீக்கிரம் ரைடிங் இயர்ஸ் அப்டேட் பண்ணுங்க. ஸோ நம்ம வினோத் ப்ரோ பார்த்துட்டு வயலூர்ல இருந்து கிளம்பி விட்டோம். இந்த மனுஷன் வேற டாமினார் திருப்புன்னு திருப்புறாருங்க. அப்பா, திருச்சி பக்கத்துலேருந்து ஒரு வயலூர்ன்ற ஒரு ஊருக்குள்ளே இருந்து தான் நம்ம வினோத் ப்ரோ அண்ணன் மேரேஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, அப்படியே போ வ்ளாக் பண்ணலாம். ஸோ இது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும் இப்படி பார்க்குறது. இன்றைய முக்கிய செய்திகள். ஆத்தூரை சேர்ந்த விவேக் என்ற நபர், இவர் மென்பொறியாளர் வேலை செய்கிறார். திருச்சியில் அபாயகமா மனுஷயோ, எனக்கு உள்ள பக்குன்னு ஆகுதியா. ஐயோ, வாரத்தின் முதல் நாள் இவரை லீவு போட்டு கூட்டு வந்தது பெரிய தப்பா போச்சுங்க. இன்னைக்கு தூக்கி சொல்லுங்க. எங்க கிரீன் சிக்னல் போட்டேன். கிரீன் சிக்னல். திருச்சி மாநகரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறோம். ரவுண்டானா வாவ். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி. மீண்டும் சந்திப்போம். பாய். திருச்சியிலிருந்து நாங்கள் எக்ஸைட் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அடுத்து வந்து மெய்க்காரப்பட்டின்றது ஒரு 50 கிலோமீட்டரில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அண்ணன் தான் அந்த ஊரை வந்து சஜஸ்ட் பண்ணார், நம்ம மலைக்காட்டுறாஜன்னா. அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னு தெரில. ஸோ ஆண்டுவே இப்போ தஞ்சாவூர் போகிற ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் தஞ்சாவூர் போல் தஞ்சாவூருக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொஞ்சம் கட்டாயி இப்படி உள்ளே போயிடுவோம். ஓகே, 152 கிலோமீட்டர் இப்படி போனோன்னா நம்ம மதுரை வீர நுழைஞ்ச மண் மதுரைக்கு போயிடுறாங்க. ஓகே சரி, நம்ம போவோம். அப்படியே போவோம். என்னதுங்க அது, இந்த ரூட்டில் வெறும் ரோடு தான் இருக்குது. கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். எல்லாமே குடிசை வீடு தான். பயங்கரனே என்னன்னு கையால எல்லாருமே குடிசை வீடு தான்ப்பா கட்டியிருக்காங்க. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டு தான் கட்டியிருக்காங்க. எங்கே போனாலும் சரி தலப்பா கட்டு தான் கட்டுவாங்களாம். ஸோ அங்கே ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தா அதேமாரி இந்த ஊரில் ஹெல்மெட் போட மாட்டாங்க. என்ஓசி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் தான் ஹெல்மெட் போட மாட்டேன்றது. எப்படிங்க உள்ளே போகிறது? கவர்மெண்ட் ஓட்டுறது மாதிரி வெளியே சுற்றிட்டு இருக்கிறோம். ஹெல்மெட்டே போடக்கூடாது. யாரா இவனுங்க ஹெல்மெட் போட்டு ஊருக்குள்ளே ஆராய்ங்கன்னு. சரி, அது வரைக்கும் போகலாம். வாங்க நேராக போவோம். ஸோ வேறு மாதிரிங்க. ஸோ இங்கே இருக்கிற இவங்களுக்குன்றது வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஒரே இது, அதாவது வேறு ஒரு இதுவுமே உருவாக்கி வச்சுருக்காங்க. மதமே உருவாக்கி வச்சுருக்காங்க. புத்தர் மதம் எதுவும் இல்லை. இது புது வேறு மதமாக பார்ப்போம். எங்கள் ஆளுக்கு பசி மயக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு எதுன்னு தெரில. பாவம். தெரியும் உங்கள இவரை சொன்ன ரூட் போன. இருங்க, மேப் எடுக்கிறேன். ரோடு இந்த பக்கம் போகுது. வீடியோ தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். குவாரிக்குள்ள கூட்டு போதப்பா ரூட்டு. பொறுமையா போங்க. ஊந்து வரனா அவ்வளோதான், தூக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. எங்க நம்ம எங்க போற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல டெட் எண்ட் ஆச்சு. வாவ், இருங்க இந்த சிச்சுவேஷன் அண்ணே அப்படி மேல போணும். இப்படி இல்ல, மேல மேல இந்த சிச்சுவேஷன் நான் படம் மேல அப்படி தான் போணும். இந்த சிச்சுவேஷன் நான் படம் பிடிச்சே ரோட்ல போனா ஹைவே வந்துருமா? இந்த ரோட்ல போனா ஹைவே வந்துருமா? ஓகே தேங்க்ஸ். ஸோ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வேறு எதுவும் இல்லைங்க, காரைக்குடி தான் நம்ம போகிறோம்.
காரைக்குடினாலே அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து காரைக்குடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு அந்த அரண்மனை இன்றைக்கி டைம் வேறு இல்லை, ஏன்னா இன்றைக்கி நைட்டே நாங்கள் ரிட்டர்ன் ஆகணும். 4:20 ஆகுது. ஸோ இன்னும் நம்ம காரைக்குடி அந்த சிட்நாடி வீட்டுக்கு போகிறதுக்கு 16 கிலோமீட்டர் இருக்குது. சாரி 14 கிலோமீட்டர் இருக்குது. சரி, கூடிய சீக்கிரம் போய் சென்று விடும். ஸோ நம்ம இப்போவே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அந்த இதுகிட்டலாம் வந்துட்டோம். ஆமாம். ஸோ இங்கே இப்போயே தெரியுது அந்த செட்டிநாடோட வாசம். ஸோ குளம். ஆமாம் ப்ரோ, குளம் தான் ப்ரோ. போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க. இதோ பேலஸ் வந்தாச்சு. என்ன போங்க, இப்படி போங்க. இங்கே போ ப்ரோ, இங்கே இருக்குது பாரு, படத்தில் பார்த்தது இல்லையா? ஸோ இதாங்க செட்டிநாடு பேலஸ். என்ன க்ளோசிங்கா? செட்டிநாடு பேலஸ் வந்தாச்சு. ஸோ இந்த பேலஸ்க்குள்ளே போகிறதுக்கெல்லாம் அலோடு இல்லையாங்க. ஸோ ஓகே, இருந்தாலும் பரவாயில்லை. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து காரைக்குடியில் ஏதாவது ஒரு பேலஸ் இருக்கிற வீடு. டோர் லாக் ஆயிருக்கு. இந்த பக்கம் தான் ப்ரோ. வா ப்ரோ. ஸோ காரைக்குடியிலேருந்து மணி சரியாக 6:45 நாங்கள் புறப்பட்டு விட்டோம். ஸோ ப்ரோ அங்கே போய் ஒரு சுத்த அடிச்சுட்டு போகலாம் அப்படியே. ஆமாம், அந்த பேலஸ் பண்ணி ஒரு மாலை பொழுது. அண்ட் ஸோ அந்த பேலஸ் லைட்டில் நிறையா ஜொலிக்குன்னு பார்த்தோம். சரி, உள் லைட் மட்டும் நல்லா போட்டிருக்காங்க. இப்படி போய் இப்போ அப்படியா ப்ரோ. ஸோ திஸ் இஸ் த பேலஸ். ஓகே ப்ரோ, போகலாம் ப்ரோ. ஸோ புறப்பட்டு விட்டோம். வருவார்.